ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏஎஸ்ஐல கேட்ட இன்னொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அசச் இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 4ல உள்ளதான். நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயும் யூனிட் 4ல கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும், ரெஃபர் பண்ணிக்கோங்க பார்க்காதவங்க. இப்ப இன்னைக்கு பார்க்க போறது யூனிட் 4ல உள்ள மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருக்கும். யூனிட் 4ல மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்ஷன் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் பார்க்க போறோம். கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். த மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட் வென் டேக்கன் ஃப்ரம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? மீன் டீவியேஷன். ஃபர்ஸ்ட் நமக்கு மீன் டீவியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இப்ப டீவியேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியும். இப்ப சப்போஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுக்கிறோம், இங்க ஒரு லைன் டிரா பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுதான் சென்டர் லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இங்க நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இங்க ஒரு எக்ஸ்ன்ற பர்சன் நிக்கிறான் அப்படின்னா, இவன் இங்க இன்னொரு பர்சன் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இன்னொரு பர்சன் வைன்ற பர்சன் நிக்கிறான். இவன் எக்ஸ், இவன் வை அப்படின்னா இதுதான் சப்போஸ் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் அப்படின்றத நம்ம யூஸ்வலா மீன்னு சொல்லுவோம் கொடுத்துருக்க டேட்டால. அப்ப இந்த இடத்துல மீன்ல இருந்து இந்த எக்ஸ்ன்ற பர்சன் எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கான், இந்த ஒய்ன்ற பர்சன் எவ்வளவு டிஸ்டன்ஸ் டீவியேட் ஆயிருக்கான் அப்படின்னு கேக்குறது தான் கொஸ்டின். இதுதான் மீன் டீவியேஷனுக்கான அர்த்தம். மீன்ன்ற பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு. டீவியேட் அப்படின்னா ஒதுங்கி போயிருக்கு. இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, இங்க இவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு. இதுதான் மீன் டீவியேஷனோட நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். இப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, இந்த மீன் டீவியேஷன்ல நம்ம மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சில என்ன படிச்சிருப்போம்? மீன் பார்த்திருப்போம், மீடியன் பார்த்திருப்போம், மோடு பார்த்திருப்போம். இதுல எந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்தா நமக்கு மீன் டீவியேஷன் லீஸ்டா இருக்கும்னு கேக்குறாங்க. இப்ப இங்க கிராபிக்கலா சொல்றப்ப மீன் டீவியேஷன் இந்த பர்சனுக்கு லீஸ்டா இல்ல இந்த பர்சனுக்கு லீஸ்டா அப்படின்னு பார்த்தா அப்சல்யூட்லி லீஸ்ட்ன்றது கம்மி, மினிமம்னு அர்த்தம். அப்ப கொஞ்சமா இருக்குது. அப்ப இதுதான் கம்மி. அப்ப எக்ஸ்ன்ற பர்சன் தான் மீன்ல இருந்து கம்மியா டீவியேட் ஆயிருக்கான் அப்படின்னு அர்த்தம். இது நம்ம கலோக்கியெல்லாம் பாக்குறப்ப ஒரு ஃபிகர் வச்சு பாக்குறப்ப நமக்கு தெரியுது. இதுவே டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரா டேட்டா. நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் டேட்டா எல்லாமே பார்த்துருப்போம். இப்ப சப்போஸ் ரா டேட்டா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரா டேட்டா அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கிறோம் 1, 2, 5, 7, 9 ஒரு 5 நம்பர்ஸ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பர்ஸ்ல இருந்து மீன்ல இருந்து எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு. அப்ப அது எதுல இருந்து அப்படின்னா மீன்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம் டீவியேஷனை, இல்லைன்னா மீடியன்ல இருந்து கால்குலேட் பண்ணலாம், இல்லைன்னா மோடுல இருந்து கால்குலேட் பண்ணலாம். இதுல எந்த டைப்ல வேணாலும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். எதுல கால்குலேட் பண்றப்ப நமக்கு லீஸ்டா இருக்கும்னு கேக்குறாங்க. லீஸ்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் மினிமம். எதுல கால்குலேட் பண்றப்ப மினிமமா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு எப்படின்னா, இது ஆக்சுவலா ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். ஆனா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்து இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, இங்க டேட்டா என்ன இருக்கு? கொடுத்துருக்க நம்பர்ஸ எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 1, 2, 5, 7 and 9. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா. இப்ப இதுல என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ் மைனஸ், அதாவது எக்ஸ்ல இருந்து மீனை வச்சு கால்குலேட் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன வச்சு கால்குலேட் பண்றோம்? மீனை வச்சு. யூஸ்வலா நம்ம சிலபஸ்ல மோட் வச்சு கால்குலேட் பண்ண மாட்டோம். மீன் அண்ட் மீடியன் இது ரெண்டு வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப இதுல மீன் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். மீன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த டேட்டாக்கு மீன் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ரா டேட்டாவோட மீன் just we should add the numbers 1, 2, 5 plus 7 plus 9 divided by எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர்ஸ் டிவைட் பண்ணுவோம். அப்ப ஆட் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த இடத்துல 8, 8 plus 7 15, 24 வரும். 24 divided by 5. இதை நம்ம சால்வ் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4.8 கிடைக்கும். கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அப்ப 4.8 தான் நம்மளோட மீன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 4.5, அதாவது 4.5 தான், சாரி 4.8. எக்ஸ் மைனஸ் 4.8. இந்த 4.8ல இருந்து எக்ஸ் வேல்யூஸ் எவ்வளவு டீவியேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். தட் இஸ் 1 மைனஸ் 4.8. 1 மைனஸ் 4.8 பண்ணீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த இடத்துல மீனை வச்சு பண்றோம் ஃபர்ஸ்ட். அப்ப மைனஸ் 3.8 கிடைக்கும். லெஸ் பண்ணீங்கன்னா
அடுத்து 2 மைனஸ் 4.8னா மைனஸ் 2.8. 5 மைனஸ் 4.8னா 2, 0.2 சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 7 மைனஸ் 4.8 எடுத்தீங்க அப்படின்னா 2.2. 9 மைனஸ் 4.8 எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 4.2 கிடைக்கும். இதுதான் நமக்கு சம் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச நம்பர்ஸ். இப்ப நம்மளுக்கு சம் பண்ணி அதாவது மீன்ல இருந்து நமக்கு கிடைச்ச நம்பர்ஸ். அடுத்து இப்ப மீன்ல ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்து மீடியன்ல இருந்து ஃபைண்ட் பண்ணுவோம். மீடியன் பாருங்க, எக்ஸ் மைனஸ் மீடியன். நம்மளுக்கு மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். எத்தனை நம்பர்ஸ் இருக்கீங்க? மீடியன் ஃபைண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5 டேட்டா கொடுத்துருக்காங்க. 5 டேட்டா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு மீடியன் என்னது ஃபார்முலா தெரியும். மீடியன் ரா டேட்டாக்கு எப்படி கண்டுபிடிப்போம்? n+1/2th டேர்ம். இதுதான் நம்மளோட மீடியன். அப்ப இங்க எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? 5+1/2th டேர்ம். இந்த டேர்ம் சரிங்களா, அந்த டேர்ம் தான் மீடியன். அப்ப இங்க 6/2 தேர்ட் டேர்ம், அதாவது தேர்ட் டேர்ம் தான் நம்மளோட மீடியன். தேர்ட் டேர்ம் என்னது? டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கணும். அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ அரேஞ்ச் பண்ணிக்கணும். இங்க அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அப்ப 5. அப்ப தேர்ட் டேர்ம்னா 5. அப்ப நம்மளோட மீடியன் 5. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? மீடியன் கண்டுபிடிக்க எக்ஸ் மைனஸ் 5. எக்ஸ் மைனஸ் 5 போட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. 1 மைனஸ் 5 மைனஸ் 4, 2 மைனஸ் 5 மைனஸ் 3, 5 மைனஸ் 5 0, 7 மைனஸ் 5 2, 9 மைனஸ் 5 4. இப்ப பாருங்க, நம்ம 2 கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? we found using மீன். எக்ஸ் மைனஸ் மீன் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் மைனஸ் மீன் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப மீன் பாருங்க, நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி மோட் யூஸ்வலா யூஸ் பண்ண மாட்டோம். இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப இந்த இடத்துல ஆப்ஷன்லயுமே மோடு நமக்கு வர வாய்ப்பு இல்லை. ஜாமெட்ரிக் மீன் வரவும் வாய்ப்பு இல்லை. இது ரெண்டையும் ஃபைண்ட் பண்ணுங்க. ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 6.6 மைனஸ் 6.6 கிடைக்கும். மைனஸ் 6.6. இதை ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. 246. இதை ஆட் பண்ணா 6.6. minus 6.6 plus 6.6 cancelled. So we get 0. சரிங்களா? அடுத்து மீடியன். மீடியன் வச்சு வேல்யூ ஃபைண்ட் பண்ணுங்க. அப்ப நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல என்ன இருக்கு? மைனஸ் 7. இந்த இடத்துல நமக்கு இருக்குது 6. அப்ப மைனஸ் 7 மைனஸ் 6. அப்ப நமக்கு ஆன்சர் என்ன? -1. இப்ப இந்த ரெண்டு வேல்யூஸ்லயும் எந்த வேல்யூ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? லீஸ்ட்னு கேக்குறாங்க. இப்ப டிவியேட் ஆயிருக்கதான் நம்ம ஃபைண்ட் பண்ணிருப்போம். இதுல லீஸ்ட் எதுன்னு கேக்குறாங்க. இது ரெண்டுல லீஸ்ட் எது நமக்கு? -1. -1 எப்ப கிடைச்சிருக்கு? மீடியன் வச்சு நம்ம ஃபைண்ட் பண்றப்ப, டீவியேஷனை ஃபைண்ட் பண்றப்பதான் கிடைச்சிருக்கு. சோ மீடியன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இடைநிலை. அப்ப மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட் when taken from மீடியன். இது வந்து நமக்கான ஸ்டேட்மெண்ட். இது இந்த ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. நம்ம கிளாஸஸ் எல்லாமே பைலிங்குவலா தான் இருக்கும் நம்மளோட மெட்டீரியலுமே. அப்ப இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் யாரா இருந்தாலும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பைலிங்குவலான மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின், இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டீரியல்லையுமே ஒரு எக்ஸாம்பிளோடய கொடுத்துருக்கோம். டீவியேஷன் மீடியன்ல இருந்து எடுக்கிறப்ப என்ன, மீன்ல இருந்து எடுக்கிறப்ப என்ன, ஸ்கொயர் ஆஃப் டீவியேஷன் அதாவது மீன் ஸ்கொயர் பண்றப்ப, இந்த டீவியேஷனை ஸ்கொயர் பண்றப்ப இருந்து கிடைக்கிறது என்ன அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளோட மெட்டீரியல்லையே நம்ம கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி. இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருக்கோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டீவியேஷன் அபவுட் மீடியன் இஸ் மினிமம். மீடியனை வச்சு கால்குலேட் பண்றப்பதான் மினிமம் ஆர் லீஸ்ட் எப்படி வேணாலும் சொல்லலாம் கிடைக்குது. அதே மாதிரி மீன்ல வச்சு எப்பவுமே கால்குலேட் பண்றப்ப என்னதான் வரும்? 0 தான் வரும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல அடிக்கடி கேட்கக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட். நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம இது கொடுத்துருப்போம். இவங்க கேட்ட கொஸ்டினே நம்மளோட மெட்டீரியல்லையும் கொடுத்துருப்போம். அப்ப இந்த ரெண்டுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட் MCQ. இது ரெண்டுமே படிச்சுக்கணும் நம்ம. அப்ப மேல பாருங்க, இங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல மீன் டீவியேஷன் இஸ் லீஸ்ட் when it is taken from அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்ப மீன் டீவியேஷன் எப்ப லீஸ்டா இருக்கும்? when it is taken from. நம்மளோட ஆன்சர்.
இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம அகாடமியில ஏஎஸ்ஐக்கான கிளாஸஸ் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. யாருக்காவது வில்லிங் இருக்கு அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி உங்க சீட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணி நீங்க கேட்டு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, மீன் டீவியேஷன் இஸ் 0 when it is taken from. மீன் டீவியேஷன் இஸ் 0 when it is taken from dash. when it is taken from dash. உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டினோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.